முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புத வாய்ப்பை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதே சவால் விட்டு சொல்கிறேன், கண்டிப்பா உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த அற்புத எண் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்த போகுதுன்றதை உணர்த்துவதற்காகவே இதை தொட சொன்னேன். இதை தொட்டதின் மூலமாக உன் எதிர்காலம் ஏற்ற மிகுந்த காலமாக மாறப்போகுது. கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கும் இந்த உலகத்தில் என்னை முழுமையாக நம்பி சரணடைந்தவர்களுக்கு தான் நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பேன். அதன்படிதான் என்னை நம்பி வாழும் உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரே தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகள் கூட திருமணத்துக்கு பிறகு யாரோ ஒருவரால் எப்படியோ பிரிக்கப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்போட சலிப்போட முகத்துக்கு முகம் பார்க்காம பேசக்கூட செய்யாம தான் ரத்த சொந்த பந்தம்ன்றதையே மறந்து போய் ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் தானே. எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள பிரிவு வரலாம், சண்டை வரலாம், மனஸ்தாபம் வரலாம். ஆனால் ஒருபோதும் வெறுப்பு வரக்கூடாது என் செல்வமே. ஒருத்தரை பிடிக்கல, அவங்க பேசுகிறதோ அவங்க செய்கிறது ஏதோ ஒன்று பிடிக்கலன்னா அமைதியாக பொறுமையாக பிரிஞ்சு தனியாக போகிறது தான் மேலு. இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க, நம்மக்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்கன்றதுக்காக அவங்க அழிஞ்சு போகணும், அவங்க அழிஞ்சு போகிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. உனக்கு யாரை பிடிக்கலைனாலும் அல்லது யாராவது ஒன்றை பிடிக்காம உன்னை விட்டு விலகி போனாலும் நீ அமைதியாக விலகி வழி விட்டு ஒதுங்க தயாராகு. எப்போதும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அற்ப சந்தோஷம் கொள்வது மனிதனை உயர்த்தாது, அது அவனை கீழே தள்ளி தாழ்த்தி விடும். யார் கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்து சிரிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. பிரிவுனா வெறும் தூரம் மட்டும்தான், அதுக்காக அழிவு கிடையாது. யார் உன்னை பிரிஞ்சு போனாலும் கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. அதுக்கப்புறம் அவங்களையும் உன் நல்ல மனசையும் குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும் காலம் வெகு தூரத்தில் இருக்காது என் செல்வமே. அந்த அளவுக்கு நீ நல்ல குணத்தோட மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோடு வாழக்கூடிய பிள்ளை. யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் உன் மனித நேயம் உன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர யாரும் கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும், யாருடைய வாழ்க்கையும் செதஞ்சு போகணும்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. உனக்கு எதிராக யாராவது அப்படி யோசித்தாலும் அவர்களுக்கு நான் நல்ல புத்தியை கொடுப்பேன் என் செல்வமே. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நீ செய்யும் நல்ல செயல்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் வச்சு கொடுக்குறேன். எப்போதும் பொறுமையாக இரு. தேவையில்லாமல் மனசில் விரிசலை உண்டாக்கி கொள்ளாதே. உன் பாதையை தெளிவுபடுத்தி என் அருளின் மூலமாக உனக்காக அனைத்தையும் சிறப்பாக இந்த முருகன் செஞ்சு கொடுப்பேன். சொந்த பந்தங்கள் எல்லாம் மிகவும் மோசம்னு சொல்லிக்கிட்டு பாசத்தை விட்டு பிரிஞ்சு வெறுப்பை விதைக்கக்கூடிய வார்த்தைகளை, அப்படி பேசும் மனிதர்களை நம்பாதே. அதாவது உன் கூட இருக்கக்கூடிய சில மனிதர்களும் உறவுகளும் சொந்த பந்தங்களும் நிஜமாவே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள நீ புரிஞ்சிருக்கலாம் அல்லது அவங்கள புரிஞ்சுக்காம சண்டை போடலாம். யாராவது உங்களுக்குள் இருக்கும் பிரிவை அதிகப்படுத்தும் விதமாக ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் தப்பாக பேசும்போது உன் மனசில் வெறுப்பை விதைக்கும் போது அவங்கள ஒதுக்கி வச்சிரு. அவங்கள பற்றி உன்கிட்ட தப்பாக பேசுகிற இதே மனிதர்கள் நாளைக்கு அவங்கக்கிட்ட போய் உன்னை பற்றி தப்பாக பேசவும் வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராவது உன் சொந்த பந்தங்களாக நெருங்கிய உறவினர்களாக இருக்கும்போது அவங்க முன்னேறுறாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னா உடனே அவங்கள பார்த்து பொறாமைப்படாதே. யார் முன்னேறினாலும் அவர்களுக்கு உதவி செய்தது வழிகாட்டியது நானாக தானே இருப்பேன். என்னுடைய விஷயத்தை என்னுடைய செயலை நீ ஒருபோதும் தவறாக யோசிக்க வேண்டாம். போட்டியும் பொறாமையும் மனித இயல்புதான். ஆனால் நீ அந்த பொறாமை குணத்தை உன் அறிவாளித்தனத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் பொறுமையாலும் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லை, யாருமே உனக்கு உதவி செய்ய வர மாட்டாங்கன்ற அந்த எண்ணங்களை நீ தெளிவாக உனக்குள்ள வச்சுக்கோ. அவங்கவுங்க வாழ்க்கையை தான் உயர்த்துவார்களே தவிர உனக்காக இங்கு யாரும் எதுவும் செய்ய போறதில்ல. உறவு, பாசம், நன்றி இவைகள் தான் ஒரு மனிதனை மனிதனாக அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பி அதில் போய் உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட வேண்டாம். ஏன்னா எல்லாமே எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு திசையை தான் காட்டுமே தவிர
அதுதான் முடிவு, அதில் சொல்கிறதுபடி அப்படியே நடக்கும் நீ நினைக்க வேண்டாம். உன் பாதையை உருவாக்குவது, உன் வாழ்க்கையை அழகாக்குவது உன்னுடைய கடும் உழைப்பும் நேர்மையான முயற்சியும் மட்டும்தான். எந்த விஷயத்தையுமே என் தலைவிதி அப்படிதான்னு சொல்லிக்கிட்டு சோம்பேறியா உட்கார வேண்டாம். முயற்சி இல்லாத நம்பிக்கை வெறும் மாயை மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் நேரத்தை மதித்து ஒவ்வொரு செயலையும் சுத்தமாக சரியாக செய்ய பழகு. உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறதால தானே உன்னை தேடி நான் வந்திருக்கேன். நீ ஒருபோதும் யாருக்கும் தீங்கு நினைக்காதே. நீ செய்கிற செயலை எல்லாம் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு செய்யும்போது, உழைப்பையே தெய்வமாக மதித்து நடக்கும்போது, அதன் மூலமாக கண்டிப்பாக உனக்கான நல்ல வாழ்க்கை உருவாக்கும். என் அருளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி தரேன். இந்த முருகனின் துணையோட நீ நிச்சயம் வாழ்க்கையில் உயரதான் போகிற. வாழ்க்கையை எப்போதும் நேர்மையோடு தைரியத்தோட மனித நேயத்தோடு நீ வாழ்ந்தாலே அதன் மூலமாக பல அற்புதங்கள் நிகழும். இந்த வருடம் கடந்த கால நினைவுகளையே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காம இந்த வருஷம் நடக்க வேண்டிய விஷயங்களையும் செய்ய வேண்டிய செயல்களையும் பற்றி யோசி. கடந்த காலம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க வலுவாக்கவே வந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாரு. உனக்காக ஒரு அருமையான சிறப்பான எதிர்காலத்தை நான் உருவாக்கி தர்றேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை பாதையை நான் தெளிவுபடுத்துகிறேன். உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்கள் உனக்கு துன்பமாக இருந்திருந்தாலும் அதை இன்பமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு அழகாக நான் அமைச்சு தர்றேன். நீ எப்போதும் என்னை முழுமையாக நம்பினா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உன் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் செலவிடு. எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசு. முடிஞ்சா ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. எந்த விஷயத்திலும் எதையும் யோசித்து கவலைப்படாமல் பயப்படாமல் உன் கனவுகளை நனவாக்கும் நோக்கத்தோடு முன்னேறி போய்கிட்டேரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நானே உன்னை வழி நடத்தி என் அருளால் நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் என் செல்வமே. நேற்று நடந்த விஷயத்தை உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் நாளைக்கு இதுதான் நடக்கணும்னு உன் கைகளின் மூலமாக உருவாக்க முடியும் அல்லவா? அதனால் நாளைக்கு நல்லது நடக்கணும்னா இன்னைக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய பழகு. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா நான் உன் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கும் காரியங்களையும் கசப்பான விஷயங்களையும் சரி செஞ்சு எல்லா வகையிலும் உனக்கு சுலபமான முடிவு கிடைக்கும்படி செய்வேன். ஒவ்வொரு நாளையும் நீ சிறப்பாக வாழ்வதற்காகவே உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்காக உருவாக்கி தரப்போகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறும்படி நான் செய்வேன். வாழ்க்கையில் ஒரு மனிதனை மெதுவாக அழிக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்னன்னா பெருமையும் பேராசையும் கோபமும் தான். பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள நீ அமைதியாக விட்டு விலகி போக தயாராகு. பேராசை உன் மனம் முழுவதும் தூண்டும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து ஓரம் கட்டிடு. எப்போதும் தேவையற்ற வம்பு வழக்குகளில் போய் மாட்டிக்காம சூழ்ச்சிகளிலும் பிரச்சனைகளிலும் சிக்கிக்காம உனக்குள்ள கோபத்தை உருவாக்கிக்காம அமைதியாக இருக்க பழகு. மனிதர்களிடம் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துதான் ஆகணும் என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மாயைகள் மூலம் பல மனிதர்கள் உன்னை ஆட்கொள்ள முயற்சி செய்வார்கள். அவர்களை எல்லாம் நான் ஏதாவது ஒரு வழியில் நல்லபடியாக சரி செஞ்சிடறேன். நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக வாழ தயாராகு. வாழ்க்கையில் ஒரு மனிதனை மெதுவாக அழிக்கக்கூடிய சக்தி எதுவாக இருந்தாலும் நீ வேகமாக முன்னேறி ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு நீ யாருன்றதை காட்டிவிடு. காலை எழுந்ததிலிருந்து இந்த பிரபஞ்சமும் இந்த முருகனும் உன் கூடவே தானே இருக்கும். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த அனைத்தையும் என் ஆசீர்வாதம் மூலமாக உனக்கு கிடைக்க செய்வேன்.